செஞ்சி கோட்டைக்கு வந்திருக்கோம். செஞ்சி கோட்டை. நானும் என் ஒய்ஃபும். இங்கே வாங்க ஒய்ஃபு. தொப்பி போட்டுருக்கேன் முடிஞ்சு. இப்போ தெரிஞ்ச முடிஞ்சு சொட்டையும் தெரியும். ஓகே. அம்மா முன்னாடி ஓடிச்சிட்டான். முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கானுங்க, நான் காட்டுறேன். ஹலோ வினிதா, எங்கே வந்திருக்கீங்க? இங்கேயோ ரோட்டுக்கு வந்திருக்கோம். எந்த ஊர்? ஜிஞ்சி. எதுக்கு வந்திருக்கீங்க இங்கே ஜிஞ்சிக்கு? ட்ரெக்கிங்க்கா? எது இங்கே? ஐயோ மழை தெரியலையே, இருங்க. இந்த மலை ஏறது ட்ரெக்கிங்கா உங்களுக்கு? ஆமாம், அப்படிதான் நான் சொல்லி ஏமாற்றி கொடுத்துருந்தேன். ஓகே. ட்ரெக்கிங்கான காஸ்டியூம் பலாசோ பேண்ட்டு இப்படி போட்டு வந்தா மேலே எழுதிட்டு போமா சுடிதார். ஆனால் கூப்பிட்டு போகிறோம். சரி, ஓகே. மேலே போய் பார்ப்போம். நம்ம இதை ஏறுவீங்களா? எது இந்த மலை ஏறுறீங்க? இன்னைக்கு ஏறி சுற்றி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு நீங்கள் யாருன்றதை இந்த ஊருக்கு ப்ரூவ் பண்ணுறீங்க. ஓகே, பார்க்கலாம். கால் இப்பயே சரிண்ணா. சரிங்களா? இதுவே அழகா இருக்கு. நாங்கள் வந்து இப்போது செஞ்சிக்கோட்டையோட என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைஞ்சிட்டோம். இதான் என்ட்ரன்ஸு. இது வழியாக இப்போ செஞ்சிக்கோட்டை போக போகிறோம். ஹலோ வினிதா, எங்கே வந்துருக்கு? மீண்டுமா இதோட நீ இது 2வது வாட்டி கேட்டுட்டேன். இல்லை, இப்போ எங்கே போயிட்டு இருக்கன்றத சொல்லு. ஜிஞ்சி. அங்கே பாருங்க, பியூட்டி ஆஃப் ஜிஞ்சி. பியூட்டி ஆஃப் செஞ்சி. சரி, கல்யாண மகால் மேலே செஞ்சிக்கோட்டை போயிட்டு போகிறோம். நானும் என் ஒய்ஃபும் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 பேர் தனியாக வந்திருப்போம்னு நினைப்பீங்க. ஆனால் எங்கள் கூட ஒரு 5 கூலிப்படை வீரர்கள் வந்திருக்காங்க. நடக்க முடியாமல் ரொம்ப பின்னாடி இருக்கானுங்க அவங்கள. ஆக்சுவலாக நாங்கள் தான் முன்னாடி போயிட்டுருக்கோம். நான் தெரியவே இல்லை. ஆமாம், தெரிறேன். இதுதான் கல்யாண மகால். இங்கே தான் வந்து அந்த காலத்தில் ராஜாங்கமாக கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், நாங்கள் இதோட சூப்பரான ஒரு பீச்சில் கல்யாணம் பண்ணோம். அதோட வீடியோ எங்களோட பேசுகிறோம். சரி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் பார்த்துட்டு வரோம். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போது பொறுமையாக நடந்து வந்து சேர்ந்துட்டாங்க. நடக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க தான், இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நடக்க முடியுது இல்லைடா? நடக்க முடியுது. அந்த சொன்ன பேச நடக்கலாம். ரொம்ப சோக்கி வேண்டா வேண்டா. இல்லை அதெல்லாம் இங்கே கிடையாது. அதான் நாங்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மேலே போயிடுவோம். அதான் இதான் வியூ. இதான் என்ட்ரன்ஸு, செஞ்சிக்கோட்டையோட என்ட்ரன்ஸு. நாங்கள் வந்துட்டோம். இனிமேல் எங்கள் ஆட்டத்தை பாருங்க. நல்ல ஒரு நிமிஷம். மண்டபா 1 இல்லை, குரங்கு ஜாக்கிரதை. தேவா தேவா எங்க பாரு, பாம்புகள் ஜாக்கிரதை. அங்க காமி. அதே மாதிரி நீ வந்து உட்காந்துருந்த வால் கூட. உன்னால முடியும், உன்னால முடியாதுன்றத மட்டும் என்னைக்குமே நினைக்காத. கம் ஆன் மை கேர்ள். அவன் எதனா சொல்லுவான், அது மாதிரிதான். ஏண்டா போற போக்கில் எதனா சொல்லிட்டு நீங்க பாட்டுன்னு போயின்னே இருக்கிறீங்க. இதுதான் மண்டபம் 1. இது மாதிரி 9 மண்டபம் தான். எப்படி ஒன்று என்கரேஜ் பண்ணி கூட்டின்னு போறாங்க மட்டும் பாரு. வா. ஆமாம், ஏற முடியும். நீ மேலே போயிட்டு சொல்ல பாரு, ஏற முடிஞ்சதுன்ட்டு. வா. இதான் மண்டபம் 1. ஆமா.
வெயில்ல கூட்டாங்க அப்புறம் இவங்க போயிட்டு அந்த காலத்துல இந்த கோட்டையை வச்சுதான் வந்து சேவாக்கெல்லாம் அங்க இருக்காரு பாருங்க. இவர் தான் இந்த இந்த இடத்த நீங்க நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க. ஹீரோ ஹீரோயின்லாம் இங்க தான் இடுக்குல நின்று லவ் பண்ணுவாங்க. இந்த முக்காடம்மா யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு வந்தா பாருங்க. ஹீரோயின் ஹீரோயின் அதுல இப்பதான் முக்காடு போட்டு இதான் மண்டபம் ரெண்டு. ஆமா எழுந்ததே இல்ல மண்டபம் ரெண்டு. எடா ஸ்டெப்ஸ் நல்லா இருக்கும்னா பல்கல்ல இருக்கு. இதான் 3வது மண்டபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதான் இந்த வியூ. ஆப்போசிட்ல இருக்கு பாரு, அதான்டா கோட்டை. சாய் அது ராணி கோட்டை. ஏய் போடா. டேய் சாய் வா. அப்படியா? வா 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 அப்படிதான் போய் சொல்லுவான். நம்பாத வா. 1000 ஸ்டெப்ஸ்ல ஒரு 500 ஸ்டெப்ஸ் ஆவது தொட்டிருக்க மாட்டோம். புடி புடி புடி. என்னடா ஸ்டெப் இல்ல. எத்தனை மண்டபம் இருக்கு? 7. இதான் மண்டபம் 1. இது மாதிரி 9 மண்டபம் தான். இப்போ 3 வந்துட்டோம். 3 2 தான் வந்திருக்கோம். மண்டே வங்கி நீதான் இது 3வது. 3வது போயிட்டு இருக்கோம்னு. வாங்க வாங்க. நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. வாங்க. முடியாதா? நம்மளால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. கொடுத்துற போதீங்கனாலே முடியாது. எனக்கு ஒரு கையில கொடுத்த போதே அனுப்பிச்சிடல. இந்த வடக்கு நம்பரை இந்த வடக்கு நண்பரை நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. பா எப்படி வந்தீங்க? பைக்ல வரலையா? வரல. போடா புட்வாடா போடா. சுபாஷே செருப்பால அடி பண்ணவா? அம்மா நான் வரல. பாருங்க ஒருத்தர் எவ்வளவு செம்பா இருக்கான் பாரு. அவனை விட நம்ம செம்புன்னு காட்டணும். உங்கள் தேவாவை எடுக்கவே இல்லை. நான் உங்க தேவா இருறா பக்கத்துல வாடா தேவா. ஹாய் நான் உங்கள் பிரபு. நீ உன் பேர் சொல்லலாம். ஹாய் நான் உங்கள் பிரபு தேவா. என் தம்பி இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு போடுவான். கலப்புறம் பாடு. போடா புண்ணாக்கு. அதெல்லாம் போதும். அவ்வளோதான் தெரியுமா? உங்க ஒய்ஃபுக்காக ஒரு பாட்டு டெலிகேட் பண்ணுங்க. வருங்கால மனைவிக்காக. கடைசி முடியல். பாட்டு தெரியாது. உங்க ஒய்ஃபுக்காக ஒரு பாட்டு கூட டெலிகேட் பண்ண மாட்டீங்களா? அவ்வளவுதான் உங்க ஒய்ஃப் மேல உங்களுக்கு இருக்க லவ்வா? சொல்லுங்க. இருக்கேன்னா ஒரு அசிங்கமா திட்டாம இருக்காது. நாளே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாது. முடியல. சொல்லாரு சொல்லு சொல்லு. நானே சொல்றேன் நம்புடா. வினிதா முடியலையா? முடியாதுன்றது நம்ம அகராஜிலே இருக்க கூடாது. தண்ணி கூட கொஞ்சமாவது. நாங்க 3வது மண்டபத்தை தாண்டி 4வது மண்டபத்துக்கு வந்துட்டோம். இது வந்து இங்க இருக்கிற ஒரு பீரங்கி. இது வந்து ஒரிஜினலா யூஸ் பண்ணிட்ட பீரங்கி. இந்த ஓட்டக்குள்ள இப்ப எதுவும் இருக்காது. உள்ளே தாக்குமா எப்படின்றது ஐடியா இல்லை. ஆனா இது பீரங்கி. ஓகே இப்போ நான் போயிட்டு சொல்றேன். நாங்க செஞ்சி கோட்டையோட 4வது இதுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல எதுக்கு 4வது? எதுக்கு 4வது மண்டபம்? 4வது மண்டபம் வந்துட்டோம். 4வது சின்ன வீடு. நான் வந்து லியோதாஸ் கிட்ட இருக்கேன். இது நம்ம வடக்கு நண்பர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மூக்கு தான் தெரியுது. ப்ளீச் ஆயிட்டான் அவன். இது உங்களுக்கு யாருன்னு தெரியும்? ஒய்ஃபுக்கு பாட்டு பாடாத நண்பர். அவர் பண்டி நண்பர். மூஞ்ச காட்ட மாட்டாரு. பண்டி. இது வினிதா. எப்படி இருந்துச்சு இவ்வளவு நேரம் ஏறி வந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சொல்ல முடியாது. நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்து. மேல போயிடலாமா? ஸ்ட்ரெயிட்டா மேலதான். அங்கதான் இருக்கு கோட்டை. இவ்வளவுதான் இருக்குடா. அதுதான் நான் சொல்றேன். டக்குன்னு முடிஞ்சிடும். இதுக்கு அப்புறமா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? எது எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு தூரம் ஏறி வந்தது? முட்டி வலி. வாந்தி வருது. ரொம்ப எனக்கு வாந்தி வருது.
செஞ்சிக்கோட்டை ஏறிட்டு இறங்கிட்டோம்னு நினைப்பீங்க, அப்படிதான் இல்லை. மூணாவது மண்டபத்திலே நாங்கள் ரிட்டன் இறங்கிட்டு இருக்கோம். 4வது மண்டபத்திலேருந்து ரிட்டன் இறங்கிட்டு இருக்கோம். இதுதான் என்னோட அன்பான மனைவி. அவங்களுக்கு கால் முடியலன்றதுனால நான் பிளான் மொத்தத்தையும் தவிடு பொடி ஆக்கிட்டு கீழே கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸாக வந்து முன்னாடி அவன் போய் அவன் ஆளோட பார்த்துட்டு இருந்தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதோ முன்னாடி இறங்கிட்டு இருக்கானுங்க. அதான் தனது மனைவிக்கு பாட்டு கூட டெலிகேட் செய்யாத நபர். தேவா கை காட்டு. அத பண்டி நண்பர். பண்டிட்டா பண்டி வா வா வா. கால் எப்படி தெரியுமா இப்படி வருது. வா சரி வா, பார்த்து வா, நான் இருக்கேன் கூட. வா. எனக்கு வாமிட் வந்துட்டா கூட நான் ஒரு அளவுக்கு எனக்கு அதான் நான் சொல்றேன், வாமிட் எடுத்துருங்க. எப்படி எடுக்க முடியும்? அப்படி பண்ணு. வாங்கி நீ சாப்பாடெல்லாம் கொடுத்தேன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். ஜோதி பிரியாணி சாப்பிடலாம், வேலூர். சரி சிமா கேட்பேன். சரி ஓகே விடு, வீட்டுக்கு போயிடலாம். அவர் தான் எங்களோட ட்ரெக்கிங் கைடு. பேக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டோராக்கு அப்புறமா அவர் தான் பேக் மாட்டின்னு போற ஒரே நண்பர். டோரா கேட்குற பொருள் பேக்குள்ள என்ன இருக்கு பார்த்து சொல்லுங்க. டோரா கேட்கும் பொருள் பேக்குள்ள எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. எப்படி கேஷுவலாக உட்காந்தா பார்த்தீங்களா ஸ்டைலா? அவளால் நடக்க முடியல, அதனால தான் உட்காந்துட்டா. பேக் என்னோட பேக்ல புக்கும் பொருளும் நிறைய இருக்கும். வா 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 போயிடலாம். பேண்ட்டுக்கு இருந்துச்சு பட்டனை விட்டுருச்சு.